அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம்லேருந்து கிருத்திகா பேசுகிறேன். இன்றைய கதை என்னென்னா, ஒரு ஊரில் மீனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்களாம். அவங்கக்கிட்ட அழகான ஒரு கிருஷ்ணர் சிலையும் இருந்ததாம். அவங்க தினமுமே கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பாங்களாம். அவங்களோட பக்திங்கிறது எத்தனை வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா, மீனாவுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு மருமகம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட அவங்களோட பக்திங்கிறது கொஞ்சமும் குறையாமல் அந்த சிலையை பத்திரமா வச்சுட்டு இருந்தாங்களாமா. அப்படி ஒரு டைம் மீனாவோட மருமக வந்து அவங்க வீட்டு பூஜாரியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அப்போது இந்த கிருஷ்ணர் சிலை தெரியாமல் கீழே விழுந்துருச்சான். இதை பார்த்த உடனே மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான். உடனே அந்த கிருஷ்ணர் சிலையை எடுத்து எங்கேயாவது அடிபட்டிருக்கா, ரத்தம் வருதான்னு சொல்லிட்டு ஒரு நிஜ குழந்தைய வந்து செக் பண்ணுற மாதிரியே வந்து எல்லாம் செக் பண்ணாங்களாமா. அப்போது மீனா வந்து அவங்க மருமக கிட்ட சொன்னாங்களாம், நீ உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, உள்காயம் ஏதாவது ஆயிருக்க போகுது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மீனா சொன்னாங்களாமா. அப்போது அவங்க மருமகன் யோசிச்சாங்களாமா, இப்போ அத்தை எப்படி நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு சரி டாக்டரே ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரும் வந்தாங்களாமா. டாக்டர் வந்து மீனா கிட்ட சொன்னாங்களாம், மீனா இது இங்கே வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து ஒரு கிருஷ்ணரோட சிலை தான், இதுக்கு வந்து ஒன்றும் ஆகாது, உடையவும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாமா. ஆனாலும் மீனா கேட்கவே இல்லையாமா. இல்லை டாக்டர், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உள்காயம் இருக்க போது ரத்தம் எங்கே வந்திருக்கா என்னன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னனால டாக்டர் வந்து மீனாவை சமாதானப்படுத்தணுமே அப்படின்றதுக்காக டாக்டர் வந்து ஸ்டெட்டஸ்கோப் காதில் வச்சு அந்த பொம்மையை வந்து செக் பண்ணாங்களாம். செக் பண்ண உடனே டாக்டருக்கு பயங்கர வியப்பாக போயிடுச்சான். உடனே டாக்டர் வந்து மீனாவோட காலையே விழுந்துட்டாங்களாமா. ஏன் அப்படின்னா, மீனாக்கிட்ட வந்து டாக்டர் சொன்னாங்களாம், மீனா நீங்கள் வந்து இந்த கிருஷ்ணர் சிலையை வந்து சிலையாக பார்க்காம நிஜ குட்டி கிருஷ்ணர் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதனால் அந்த கிருஷ்ணர் அவரோட உயிரையே இந்த பொம்மைக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்களாம். அதாவது ஸ்டெட்டஸ்கோப் வச்சு டாக்டர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட சிலையில் வந்து ஹார்ட் துடிப்பு, அதாவது இதய துடிப்பு வந்து கேட்டுச்சான். இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான். அதாவது இந்த கதையில் வந்து சொல்லும் கருத்து என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்மளும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்து கும்பிட்டாலுமே நம்ம கண் முன்னே எந்த ஒரு கடவுள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, சிற்பம் எது இருந்தாலுமே சிற்பம் தானே ஃபோட்டோ தானே அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிடாம நிஜமாகவே நம்ம கண் முன்னாலே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அந்த பக்திக்கு சக்தி மிகவும் அதிகம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ.